ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ செல்ல பிரகாஷ். ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் முழுமையாக செயல்படணும். தன்னோட காரகத்துவ பலத்தையும் கிரக பலத்தையும் செயல்படுத்தினா மட்டும்தான் அந்த பாகமும் வலிமையடையுது. ஒரு லக்னாதிபதி எவ்வளோ சிறப்பாக இருக்காரோ அந்த அளவுக்கு மற்ற பாவங்கள் சிறப்பாக இருக்கணும். ஒரு ஜாதகருக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, வெற்றி இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு லக்னாதிபதியாக இருப்பார். இந்த லக்னாதிபதிக்கு ஈக்குவலாக ஒரு ஜாதகர் சிறப்பாக இருக்கணும்னா அவங்களுக்கு கேந்திர பலங்கள் வலிமையாக இருக்கணும். ஜாதகர் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய பலன்களை 1, 5, 9 இதை திரிகோணம்னு சொல்லுவாங்க. 4, 7, 10 இதை கேந்திர பலம் சொல்லுவாங்க. இந்த கேந்திர விதத்தில் முதன்மையாக கருதப்படுறது சதுர்த்த கேந்திரம்னு சொல்லப்படுது. இந்த 4ஆம் பாவகத்தின் மூலியமா தான் ஒருத்தருக்கு தாயாரோட சுகம், கல்வி, வீடு, வாகனங்கள், பிரயாணங்கள், கல்வியின் மூலியமா கிடைக்கப்படுற உத்தியோகம் இதையெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த 4ஆம் பாவகத்தின் மூலியமா தான் ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட நிலப்பலங்கள்லாம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படிப்பட்ட கல்வியெல்லாம் அவர் மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. தாய் வழி உறவுகள்லாம் சொல்லக்கூடியது இந்த 4ஆம் பாவமாக இருக்கும். இந்த 4ஆம் பாவம் ஒருத்தருக்கு வலிமையாக இருந்துட்டா ஜாதகர் எல்லா விதமான அனுகூலங்களையும் அனுபவிப்பார். இந்த 4ஆம் பாவகத்தின் மூலியமா ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட வண்டி வாகனங்கள்லாம் அமையும்னு சொல்லப்படுது. இந்த பாவகத்திலேயே ரொம்ப சிறப்பானது சந்திரனும் சுக்கிரனும் இங்க அமர்ந்துட்டா அவருக்கு கிடைக்கப்படுற அனுகூலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அபரிவிதமான வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கும். அதிகப்படியான நிலங்களை சேகரித்து வச்சுப்பாங்க, அதிகப்படியான சொத்துக்களை சேகரித்து வச்சுப்பாங்க. இதையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 4ஆம் பாவகத்தின் மூலியமா தான் ஒரு ஜாதகருக்கு அதிகப்படியான சொத்துக்கள் சேர்றதுக்கான அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். இந்த 4ஆம் அதிபதி இந்த 12 பாவங்கள்ல இருந்தா எப்படிலாம் வேலை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ரொம்ப படிப்பாளியா இருப்பார். தாய் வழி உறவுகள்லாம் ரொம்ப அனுசரணையா இருக்கும். தாய் ரொம்ப அனுசரணையா இருப்பாங்க. தாய் ரொம்ப மதிப்புமிக்க நபராக இருப்பாங்க. ஜாதகர் எந்த அளவுக்கு வளர்றதுக்கு உறுதுணையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு தாய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. அதிகப்படியான வண்டி வாகனங்களை சேமிச்சுக்கணும் எண்ணங்கள் இருக்கும். ஜாதகர் கொஞ்சம் சுகவாசியா இருப்பார். தன்னோட விருப்பம் போல செயல்படக்கூடிய நபர்களா இருப்பார். தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிற எண்ணங்கள்லாம் மேலோங்கி. சில பேர் விருப்பத்தினாலேயே சில கெட்டவான நடவடிக்கைகள்ல சிக்குண்டு அந்த பிரச்சனையில மீள முடியாத தன்மையில இருக்கும். ஒரு சிலருக்கு சோம்பேறியா இருக்கணும் கூட எண்ணங்கள் மேலோங்கி கூட இருக்கும். இப்படிப்பட்ட தன்மைகளா இருக்கும். பரிசு பொருள் அங்கீகாரம்லாம் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஜாதகம் ரொம்ப புத்திசாலியா இருக்கக்கூடிய தன்மைகளை வெளிப்படக்கூடியது இருக்கும். 4ஆம் அதிபதி 2ல இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் கல்வியினால முன்னேறக்கூடிய அமைப்புகள் மேலோங்கி இருக்கும். ஜாதகர் குடும்ப வழி உறவுகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குடும்பம் ரொம்ப அனுசரணையா இருக்கும். ஜாதகர் பெண்ணாக இருந்தா அதிகப்படியான அணிகலங்களை அனுபவிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். காதுல தோடு போட்டுக்கிறது, அதிகப்படியான நகைகள் வாங்கி வச்சுக்கிறது, இதையெல்லாம் வழக்கமா வச்சிருப்பார். இதையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவங்களுக்கு கல்வியிலான முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரதிபலிப்பா இருக்கும். கல்வியினால ரொம்ப அந்தஸ்துகள் உயர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். 4ஆம் அதிபதி 3ல இருந்தா எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும்னு சொல்லியிருப்பார். ஜாதகர் முயற்சியினால பல விஷயங்களை அடையக்கூடியவராக இருப்பார். ஜாதகருக்கு ரகசிய நோய் தொற்று இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆணா இருந்தா ஆண்மை சார்ந்த பிரச்சனையா இருக்கும். பெண்களா இருந்தா அவங்களோட தைரியம் சார்ந்த பிரச்சனையா இருக்கும். இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். ஒரு ஜாதகருக்கு சிறப்பான அந்தஸ்தை என்ன கொடுக்கக்கூடியது. ஜாதகர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றதுல ரொம்ப சிறப்பா இருக்கும். ஜாதகர் ரொம்ப துடிப்பான காரியங்கள் செய்யறதுக்கு ரொம்ப உறுதுணையாவே இருக்கும். ஜாதகர் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டக்கூடிய தன்மைகளா இருக்கும். தொழில் மூலியமா வருமானத்தை ஈட்டக்கூடிய தன்மைகளா இருக்கும். 3ல இருந்தா. 4ஆம் அதிபதி 4ல இருந்தா எப்படிப்பட்ட தன்மைகளா இருக்கும். ஜாதகர் சுகத்தை விரும்பக்கூடியவராக இருப்பார். அதிகப்படியான இலகுலங்களை சேகரித்து வச்சக்கூடியவராக இருப்பார். அதிகப்படியான
வண்டி வாகனங்களை சேகரித்து வச்சுப்பார். ஜாதகர் மகிழ்ச்சிகரமா சந்தோஷமா இருக்கக்கூடிய அனுபவங்களாம் கிடைக்கும். அவருக்கு கல்வியினால முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கும். பெண்களா இருந்தா அவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்கு தென்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். கல்வியினால முன்னேறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஜாதகருக்கு. 4ஆம் அதிபதி 5ல இருந்தா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் தெரிஞ்சிடும். ஜாதகர் பூர்வீக சொத்து உடையவரா இருப்பார். தந்தை வழி உறவுகள்லாம் ரொம்ப மேம்பட்டு இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஜாதகருக்கு. அரசாங்க அனுகூலங்கள்லாம் அவருக்கு கிடைக்கும். அரசாங்கத்துல ரொம்ப நன்மதிப்பு உடையவரா இருப்பார். அறக்கட்டளை நடத்துறவரா கூட இருப்பார். புராணங்கள் கத்துக்கிறது, இதிகாசங்கள் கத்துக்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். 4ஆம் அதிபதி 6ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் அதிகப்படியான வருமான இழப்பை சந்திக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். அதிகப்படியான விமர்சனங்களை சந்திக்கக்கூடியவன் அவராக இருப்பார். அதிக சொத்துமா சேர்த்து வச்சிருப்பாரு. அதையெல்லாம் அதை கடன் பெற்று அடைக்கக்கூடிய சூழலாம் உருவாக்கி, ரகசிய நோய் தொற்றோடு இருக்கக்கூடிய சூழலாம் உருவாகும். 4ஆம் அதிபதி 7ல் இருந்தா எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும். ஜாதகருக்கு மனைவியின் மூலியமா சொத்துக்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள்லாம் சேரக்கூடிய தன்மைகளாக உருவாக்கி கொடுக்கும். கல்வியினால முன்னேறக்கூடிய அமைப்புகள் உருவாக்கி கொடுக்கும். நண்பர்கள் கூட்டாளிகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைக்கும். கூட்டாளி மூலியமா தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். இதையெல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார். 4ஆம் அதிபதி 8ல் இருந்தா எப்படிப்பட்ட பிரச்சனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஜாதகர் ஏதாவது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனையில சிக்குன்றதே இருக்கிற ஒரு தன்மையில இருக்கும். பொருள் இழப்பை சந்திக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். ரகசிய உணவு வச்சு அதுல இருந்து சிக்குண்டு வெளியில வர முடியாத தன்மைகளா இருக்கும். அதிகப்படியான விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய நபரா இருப்பார். மறைமுகமான அரசாங்க வழி சிக்கல்களை மாட்டிக்கொள்ள தன்மைகளா இருக்கும். பொருள் இழப்புகள் சந்திக்கக்கூடியது இருக்கும். ரகசிய நோய் தொற்று இருக்கும். வெளிப்படையை யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நோய்கள்லாம் வெளிப்படுற வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். 4ஆம் அதிபதி 9ல் இருந்தா எப்படிப்பட்ட தன்மையெல்லாம் வெளிப்படுன்னு தெரிஞ்சுக்கலாம். சந்தை சார்ந்த அனுகூலங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஜாதகர் எப்பவுமே துடிப்பா இருக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும். தந்தை நிலைபுலங்கள்லாம் ரொம்ப சொந்தக்காரர்களா இருப்பார். நிலபுலங்கள்லாம் நிறைய வச்சிருப்பார். அது ஜாதகருக்கு ரொம்ப உறுதியா இருக்கும். கல்வியில சிறந்த மேம்பாடு அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கல்வியினால முன்னேறக்கூடிய அமைப்புகள் உருவாக்கி கொடுப்பார். அதே காலகட்டத்துல ஜாதகர் அதிகப்படியான வருமான இழப்பை சந்திக்கக்கூடியவரும் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளில் கூட அவர் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளிவரக்கூடிய தன்மைகள்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அறக்கட்டளை மூலியமாக கூட நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஆனா கல்வியினால முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஒரு 2-3 டிகிரி கூட பண்ணிக்கிட்டு பெரிய கௌரவமா அந்தஸ்துல புகழ்ல இருக்கக்கூடிய தன்மைகளை வெளிப்படும். 4ஆம் அதிபதி 10ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட வேலைகள்லாம் இருக்கும். ஜாதகர் கல்வியினால வருமானத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு 2-3 டிகிரி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு அரசு துறை சார்ந்த வேலை கிடைக்கும். ஒரு டீச்சரா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ரொம்ப சுய ஒழுக்கமா இருக்கக்கூடியவராக இருப்பார். கல்வியினால முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஜாதகம் மிக பிரமாண்டமான உச்சத்தில் அடையக்கூடிய தன்மைகளை வெளிப்படுது. அதிகப்படியான சொத்துக்களை சேகரிக்க தன்மைகள்லாம் வெளிப்பட்டு இருக்கும். 4ஆம் அதிபதி 11ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்யக்கூடியது. 4ஆம் அதிபதி 11ல் இருந்தா அதிகப்படியான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய தன்மைகள் வெளிப்பட்டு இருக்கும். அதே காலகட்டத்துல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாறக்கூடிய சூழல் இருக்கும். வருமான ஏய்ப்பு சொல்றோம்ல, அதையெல்லாம் இங்க நடக்கிறதுக்கான சூழல் இருக்கும். அரசுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்ட தவறாம இருந்துட்டு அதுல இருந்து பிரச்சனைகளை சிக்குள்ளது போறது தன்மையா இருக்கும். சொத்துக்கள் சேகரிக்கணுங்கிற எண்ணங்கள்ல அதிகமான வருமான இழப்பை சந்திக்கக்கூடிய தன்மைகளா இருக்கும். இளைய மனைவி சார்ந்த இடத்துலயும் பிரச்சனைகளை சிக்குண்டு போற தன்மைகளா இருக்கும். 4ஆம் அதிபதி 12ல் இருந்து எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் அதிகமான வருமான இழப்பை சந்திக்கக்கூடிய தன்மைகளா இருக்கும். நிறைய நிலப்பலங்கள் சொந்தக்காரர்களா இருப்பாரு. திடீர்னு பார்த்தா கோர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சட்ட சிக்கல்லாம் சந்திச்சு சொத்துக்களை விரைவு பண்றக்குள்ள தன்மைகள் இருக்கும். புது வண்டி வாங்கியிருப்பாரு. எதர்ச்சியா போயிட்டு இருப்பாரு. எங்கோ ஒருத்தர் கூட்டிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு
அதுக்காக சட்ட சிக்கல்லாம் சந்திக்கப்படும் தன்மைகளாக இருக்கும். பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து அந்த பணமெல்லாம் விரயமாகி போய் வெளியே வர முடியாத தன்மைகளாக இருக்கும். இழப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஜாதகர் தன்னோட கௌரவம் புகழ அந்தஸ்தெல்லாம் மறந்துட்டு தன்னோட சுகத்துக்காக இதெல்லாம் இருக்கும். மறைமுகமாக சில விஷயங்கள்ல சிக்குண்டு அதுங்கெல்லாம் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டு அங்கெல்லாம் காசு பணத்தையெல்லாம் செலவு பண்ணக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி கொடுக்கும். ஒரு 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல சிறப்பாக இருந்துட்டா அவருக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கான எல்லா விதமான அனுகூலங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கும். இந்த கேந்திர பலம்னு சொல்லப்படுறது ஒரு இதுல ஒரு ஜாதகருக்கு எந்த அளவுக்கு திரிகோண பலங்கள் வலிமையா இருக்கோ அந்த அளவுக்கு கேந்திர பலங்கள் வலிமையா இருக்கிறதுக்கு ஜாதகருக்கு உறுதுணையா இருக்கும். அவர் வளரும் காலத்துல இந்த கேந்திர பலங்கள் தசாபுத்தியை சந்திரிச்சான்னா மிகப்பெரிய உச்சத்தை அடைவார். தன்னால முடியுங்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.